தொண்டர்கள் யாரும் விபரீத செயலில் ஈடுபட வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இனி யாரும் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட வேண்டாம் என்று கழக நிர்வாகிகளும் தொண்டரிலும் வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகா 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவானது. தொடர்ந்து பிற கட்சிகளின் ஆதரவை பெற்று தாவேகா ஆட்சி அமைத்தது. இந்த தேர்தலில் திமுக 2ஆம் இடம் பிடித்து எதிர்க்கட்சியாக தேர்வான நிலையில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் அதில் சில எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதோடு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் வரை தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர். இது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அக்கட்சியின் தொண்டர்கள் பலரும் தொடர் தோல்வி காரணமாக சோர்வு அடைந்துள்ளனர். இதனால் தொண்டர்களை உற்சாகப்படுத்த தீவிர நடவடிக்கையில் இறங்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ள சோதனையை கண்டு மனம் தளர வேண்டாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கழகத்தின் தற்போதைய நிலையை எண்ணி அதிமுக நிர்வாகி மகேந்திரன் என்பவர் தனது இன்னுயிரை மாய்த்து கொண்டது வருத்தம் அளிக்கிறது என்று கூறியுள்ளார். மேலும் தொண்டர்கள் மனம் தளர்ந்து எந்த விபரீதமான செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் அதிமுக விரைவில் மீண்டு எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதோடு தொண்டர்கள் அச்சத்துக்கும் பதற்றத்துக்கும் ஆளாக வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.